ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா சுண்டை வத்த குழம்பு பார்க்க போகிறோம். இந்த சுண்டை வத்தல் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இதை எடுத்துக்கோங்க. வயிற்றில் இருக்க பூச்சிகள் புழுக்கள் எல்லாமே அழிஞ்சிடும். அதிகமாக சாப்பிட்றதுனால ரொம்ப நிறைய பயன்கள் இருக்குது. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த வத்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 20 பல்லு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். முழு வெங்காயமாக எடுத்துக்கோங்க, கட் பண்ணிடாதீங்க. வத்த குழம்புக்கு முழு வெங்காயமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு புளி. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 2 பெரிய தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சுண்டை வத்தல். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுண்டை வத்தல் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு புளியை மறக்காமல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு, வெந்தயம் வெடிக்கட்டும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கி வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு நல்ல ஸ்மெல் வரும் நம்மளுக்கு. அப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சேர்த்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. உடனே புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடுவோம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ இந்த குழம்பு அந்த மசாலா வாசனை போன உடனே நம்ம சுண்டை வத்தலை வறுத்து இதில் போட ஆரம்பிக்கணும். நம்மளோட குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே வெந்துருச்சு. வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு போய் தேங்கியிருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம சுண்டைக்காயை வறுத்து இதில் சேர்த்துடலாம். அதுக்கு பக்கத்தடுப்பில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சுண்டை வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கருகாமல் எடுத்துக்கோங்க. பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஃபயர் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடும். சுண்டை வத்தல் வந்து கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்க புழுக்கள் எல்லாம் இது அழிச்சிடும். எப்பயுமே கசப்பான பொருட்கள் சாப்பிடும்போது உடலில் தேங்கி இருக்கிற புழுக்கள் வந்து சீக்கிரம் செத்துரும். இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம சுண்டை வத்தல் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டை வத்தல் கொஞ்சம் கசப்புத்தன்மை கொடுக்கறதுனால சிலருக்கு அது பிடிக்காது இந்த காரக்குழம்பு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். எந்த வெல்லம்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கசப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சுவையான வத்த குழம்பு ரெடி. இப்போ சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.